மார்னிங் டு ஆல். இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இதுக்கு முன்னாலே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஃபோரான கொஷின்ஸ்லாம் ஒரு வீடியோவா ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தாஸ்ல என்ன மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்குறாங்க, ப்ளஸ் வந்து இண்டஸ் வேலியில ரீசெண்ட் இயர்ஸ்ல எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி பேர்டு. ஓகேங்களா? பின் வருவனவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட இது கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கலாம். ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்ரா, வஸ்தி, கிலா, கபதசரகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தாலே தெரியுது, இது குப்தர்கள் காலத்துல வந்து நிலங்களை வந்து எந்த மாதிரியான வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம படிச்சிருந்திருப்போம். அந்த மாதிரியான டைப் கொஸ்டின் தான். ஸோ குப்தர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா நிலங்களை 5 வகையா பிரிச்சிருப்பாங்க. சேத்ரா, வஸ்தி, கிலா, கபதசரகா, அப்ரகதா அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்பா பிரிச்சிருந்திருப்பாங்க. இது மேய்ச்சல் நிலம், இது காட்டு நிலம், இது தரிசு நிலம், இது குடியிருக்கு தகுந்த நிலம், இது வேளாண்மைக்கு உகந்த நிலம், அந்த மாதிரி ஒரு 5 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப சேத்ரா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிரிடக்கூடிய நிலத்தை தான் சேத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகேங்களா? செகண்ட் வஸ்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியிருக்க தகுந்த நிலத்தை தான் வஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செகண்டுமே தப்பு தான். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலா, தரிசு நிலங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது கரெக்ட் தான். ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கபத சரகான்னு சொல்லியிருக்காங்க. கபத சரகா அப்படின்றது உங்களுக்கு எதுல வரும்னு பாத்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள்ல வரும். ஆனா இங்க வேளாண்மைக்கு உகந்த நிலம்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர ஒண்ணு இருக்கும் அப்ரகதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உங்களுக்கு காடு வனம் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் இது ஆன்சர் பாத்தீங்கன்னா கீழா தரிசு நிலம் மட்டும்தான் சரி அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி 3 ஒன்லி கரெக்ட். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ குப்தாஸ் பத்தி நிலங்கள் பத்தின டைப் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இந்த இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the Gupta emperors before Chandragupta II issued only dash coins, gold, silver, tin, copper, answer not known. ஓகேங்களா? இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முன்னால உள்ள குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை வெளியிட்டாங்க அப்படின்னா தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஏன் இரண்டாம் சந்திரகுப்தர் வெளியிடலையா அப்படின்னு கேட்டா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ஃபர்ஸ்ட் வெளி நாணயங்களை வெளியிட்டாரு. இதுவுமே ஒரு டைப்ல கொஸ்டின் கேட்கலாம். குப்த அரசர்களை முதல்ல வெளி நாணயங்கள் வெளியிட்டது யாரு அப்படின்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான். இப்ப இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முன்னால உள்ள அரசர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தங்க நாணயங்கள் மட்டுமே வெளியிட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்து அவர் வெளியிட்ட தங்க நாணயத்துல லிச்சாவையா, அதாவது அவர் லிச்சாவி ஒரு இளவரசி குமார தேவியை மணந்தது வந்து சூசகமா லிச்சாவையா அப்படின்ற மாதிரி தங்க நாணயமா வெளியிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கடுத்து வந்து சமுத்திரகுப்தர், இவங்க எல்லாருமே தங்க நாணயங்களை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் ஃபர்ஸ்ட் வெளி நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுவுமே புத்தர்கள் காலத்துல உள்ள நிலங்களை பத்தின கொஸ்டின் தான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஏ பாத்தீங்கன்னா அப்ரகதா. அப்ரகதா அப்படின்றது உங்களுக்கு எதுல வந்து பாத்தீங்கன்னா காடு அல்லது வனம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலா அப்படின்றது தரிசு நிலம். அது உண்மை சரிதான். உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக பொருத்தப்படாதது எது, ஏதோ ஒண்ணு பொருத்தப்படல. ஓகேங்களா? வஸ்தி அப்படின்னா உங்களுக்கு குடியிருக்க தகுந்த நிலம். சேத்ரா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிரிடக்கூடிய நிலம். ஓகேங்களா? பயிரிடக்கூடிய நிலம்னா அது விவசாய நிலம், அரசு நிலம் எப்படினாலும் சொல்லிக்கலாம். அப்ப சேத்ராவுமே சரிதான். ஓகேங்களா? வஸ்தி அப்படின்றது மட்டும் இங்க காய்ந்த நிலம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வஸ்தினா உங்களுக்கு குடியிருக்க தகுந்த நிலத்தை தான் வஸ்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப சரியாக பொருத்தப்படாதது எதுனா சி தான். ஓகேங்களா? வஸ்தின்றது குடியிருக்க தகுந்த நிலம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சூஸ் ரைட் மேட்சஸ் அமாங் தி ஃபாலோயிங். என்ன சொல்லியிருக்காங்க புத்தர்கள் காலத்தில் உள்ள அறிஞர்களையும் அவங்க எழுதின நூல்களையும் சொல்லியிருக்காங்க. அதுல எந்த இதெல்லாம் ரைட்டா மேட்ச் பண்ணிருக்கு அப்படின்றது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஏ சொல்லியிருக்காங்க ஆரியபட்டா, ஆரியபட்டியம் அப்படின்ற நூலை எழுதினாரா அப்படின்னா ஆமா கரெக்ட் தான். ஆரியபட்டா வந்து புத்தர்கள் காலத்துல 2 நூல்கள் வந்து எழுதிப்பாரு. ஒரு சூரிய சித்தாந்தா, இன்னொரு ஆரியபட்டியம். சூரிய சித்தாந்தால வந்து ஆரியபட்டர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சூரிய கிரகங்களுக்கான காரணத்தை சொல்லியிருப்பாரு. பூமியோட சுற்றுலவை ஓரளவுக்கு இப்போ உள்ள மெஷர்மெண்டோட நியர்பை சொல்லியிருப்பாரு. பூமி தன்னைத்தானே ஒரு அச்சத்தை சொல்லுது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே சூரிய சித்தாந்தாலும் சொல்லியிருப்பாரு. இது தவிர ஆரியபட்டியம் அப்படின்ற அவரோட நூல் எதை விளக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிதம், கோணவியல், இயற்கணிதம். ஓகேங்களா? இதெல்லாம் விளக்குற ஒரு நூல் தான் ஆரியபட்டியம். அப்ப ஆரியபட்டியம் எழுதினாருன்றது ரைட் மேட்ச் தான். ஓகேங்களா? அப்போ 1 வந்து சரி அப்படின்றது தெரியுது. பட் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது 1 and 4 ஆர் கரெக்ட் அண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 and 4 வந்து உங்களுக்கு கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலும் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எல்லா அறிஞர்கள் அவங்களோட நூல்கள் எல்லாமே பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வராகமிகிரர் வந்து ஹஸ்யாயு வேதா அப்படின்னு ஒரு நூலை எழுதினதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வராகமிகிரர் எழுதினது 5 நூல்கள் தான். பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா. இன்னொரு நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நூல் தான். ஓகே, இந்த 2 நூல் வராகமிகிரர், பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா, இன்னொன்று பஞ்ச சித்தாந்திகா. ஓகேங்களா? சோ 3 நூல்கள். அப்படி பார்த்தோம்னா ஹஸ்யாயு வேதா அப்படின்றது அவரோட நூல் கிடையாது. சோ செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ராங் பேர் தான். ஓகேங்களா? அதை வச்சு நீங்க சொல்லலாம் ஆன்சர் வந்து ஏ 1 and 4 ஆர் கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, பட் இருந்தாலும் பார்த்தலாம் வராகமிகிரர் எழுதினது பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகா, பிருகத் சம்ஹிதா. தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிரம்மகுப்தர் வந்து எந்த நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிரம்மஸ்புர சித்தாந்தா கண்டகாத்தியா அப்படின்ற 2 நூல்களை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? பிரம்மஸ்புர சித்தாந்தா கண்டகாத்தியா. அப்ப இந்த ரெண்டுமே இல்ல இதுல பிருகத் சம்ஹிதான் கொடுத்திருக்காங்க. பிருகத் சம்ஹிதா எழுதுறது வராகமிஹிரர். அப்ப தேர்ட் ஆப்ஷனுமே ராங் தான். ஃபோர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்பட்டா. சோ வாக்பட்டா வந்து எழுதுனது அஷ்டாங்க சங்கரா தான். ஓகேங்களா? அப்ப அது வந்து கரெக்ட் தான். அப்ப வாக்பட்டர் எழுதுனது அஷ்டாங்க சங்கரா, வராகமிஹிரர் எழுதுனது பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா, ஆஹ் பஞ்ச சித்தாந்திகா, ஆரியபட்டா எழுதுனது சூரிய சித்தாந்தா ஆரியபட்டியம், பிரம்மகுப்தர் எழுதுனது பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்டகாத்தியா. ஓகேங்களா? சோ இதுதான் அவங்களோட நூல்கள். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா A 1 and 4 ஆர் கரெக்ட். ஓகேங்களா? வாக்பட்டர், அஷ்டாங்க சங்கரா. So அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா which one of the following is the wrong option for the rock cut cave temple of Gupta period. ஓகேங்களா? இதுல பின்வருவனவற்றில் எது குப்தர்கள் காலத்து குடைவரை கோயில் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப குப்தர்கள் காலத்து குடைவரை கோயில் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு இது இல்ல அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒடிஷால உள்ள பேகரி கேவ், அது வந்து குப்தர்கள் காலத்துல உள்ளது. அதே மாதிரி மகாராஷ்டிரா அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ், அதே மாதிரி மத்திய பிரதேசல உள்ள பாக் கேவ். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்துல ராக் கட் கேவ், அதாவது குப்தர்கள் காலத்து குடைவரை கோயில் தான். அப்போ நீங்க ஆன்சர் பார்த்தது சொல்லிடலாம். எலிஃபென்டா கேவ் மகாராஷ்டிரால உள்ளதா குப்தர்கள் காலத்துல இல்லாதது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ எலிஃபென்டா கேவ் யாரோட பீரியட்ல உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ராஷ்டிரகூடர்களால் அமைக்கப்பட்டதான் எலிஃபென்டா கேவ் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்டா கேவ் மகாராஷ்டிரா. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண் சிலை கிடைத்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த வெண்கல நடனமாடும் சிலை, அதே மாதிரி ஒரு மாந்தர் வந்து ஒரு ஆண் தெய்வம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதாவது மதகுரு சிலை. ஓகேங்களா? ஆண் மதகுரு சிலை, அந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண்ணின் சிலை கிடைத்த இடம் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி மேக்கப், அந்த பெண் சிலை, அந்த மதகுரு ஆணின் சிலை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? பெண்ணின் சிலை வந்து வெண்கலத்தால் ஆனது. அதே மாதிரி உங்களுக்கு மதகுரு சிலையுமே செம்பால் ஆனதுதான். ஓகேங்களா? இது எல்லாமே கிடைச்ச இடம் மொஹஞ்சதாரோ தான். சோ மேக்கப் ஐட்டம் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சனம் தீட்டுற குச்சி, முகம் பாக்குற கண்ணாடி, இது எல்லாமே உங்களுக்கு மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பெருங்குளம் மொஹஞ்சதாரோ தான். ஹரப்பால வந்து தானி களஞ்சியம். சோ இந்த மாதிரி ஒன்று ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which one of the following is not correct about Harappan culture. ஓகேங்களா? பின்வருவனவற்றுள் எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா all Harappan sites are urban character. ஓகேங்களா? ஹரப்பா நாகரிகத்தில் உள்ள எல்லா இடங்களுமே நகர நாகரிகம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு ஹரப்பன் சிவிலைசேஷனே 3 பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணும்போது ஏர்லி ஹரப்பன் ஸ்டேஜ், மெச்சூர் ஹரப்பன் ஸ்டேஜ், லேட்டர் ஹரப்பன் ஸ்டேஜ் பிரிப்பாங்க. ஓகேங்களா? சோ ஆரம்பத்தில் உள்ள ஹரப்பா நாகரிகம் பாத்தீங்கன்னா கிராம நாகரிகத்துல தான் நிலவிருக்கும். சோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அம்ரி, கோட்டிஜி இந்த மாதிரி இடங்கள் நம்ம சொல்லலாம். சோ செகண்ட் மெச்சூர் ஹரப்பன் ஸ்டேஜ்ல தான் ஹரப்பா மொஹஞ்சதாரோ கொண்ட நகர நாகரிகம் கொண்ட கல்ச்சர் வந்து உங்களுக்கு டெவலப் ஆயிருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது அப்படின்னு வரும்போது ராங் ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு அம்ரி, கோட்டிஜி இதெல்லாம் கிராம நாகரிகம் கொண்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அதை வச்சு நீங்க சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்க அகைன் ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. The Harappan cities depended on village for food and labors. Harappan remains discovered even in small village sites. Harappan civilization-ஓட ரிமைனிங் அதாவது எச்சங்கள்லாம் சிறிய கிராமத்திலையும் கிடைக்குது. கிராமங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. லோத்தலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்யார்ட் தான். கப்பல் இருக்கும் தளத்தை வந்து அவங்க செயற்கையா உருவாக்கியிருந்தாங்க. அதுதான் லோத்தலோட ஸ்பெஷாலிட்டியே. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஹரப்பன் சைட்ஸ் ஆர் அர்பன் கேரக்டர். ஓகேங்களா? அதாவது ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது அப்படின்றதான் தவறான ஆன்சர். சோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா dash type of Indus pottery is the earliest example of its kind in the ancient world. ஓகேங்களா? incised glazed knobbed perforated. ஓகேங்களா? dash என்ற வகையான சிந்துவெளி மட்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் சிந்துவெளி மட்பாண்டத்துல பெருசா ஒன்றும் வெட்டப்பட்டு கூட்டிடப்பட்டு துளையிடப்பட்டுலாம் இல்லை. ஓகேங்களா? மட்பாண்டத்திலே உங்களுக்கு நிறைய டைப் வந்து இருந்தது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் பண்டைய உலகத்தோட முதன்மை சான்றோட ஒத்து போற மாதிரி ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பளபளப்பானது. ஓகேங்களா? சிந்துவெளி மட்பாண்டம் பளபளப்பா அதாவது கிளேஸ்டா இருந்திருக்கு. ஓகேங்களா? Which of the following statements about the Harappan civilization is not correct? ஓகேங்களா? Harappan civilization பத்தின ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிப்பிள் அண்ட் அக்கேஷியா ட்ரீஸ் were regarded as celestial plants. ஓகேங்களா? அரச மரமும் அக்கேஷியா மரமும் புனித மரமா கருதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா புது புக் சமைச்சு படிக்கும்போது இந்த மாதிரியான நியூஸ் அதுல இருக்காது. சோ இது இப்போதைக்கு டவுட்ஃபுல் தான். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா terracotta female figures are considered to be representation of mother goddess. களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமா கருதப்பட்டது அப்படின்றதும் உங்களுக்கு ராங்கான ஆப்ஷன் தான். அடுத்து சாரி டவுட்ஃபுல்லான ஆப்ஷன் தான். The people of Harappan civilization never disposed of their dead by the method of cremation. ஓகேங்களா? அதாவது அவங்க உடலை தகனம் செய்யறதுக்குன்னு எந்த ஒரு முறையும் சடங்கையும் அவங்க வந்து கற்றல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஹரப்பன் சிவிலைசேஷனை அவங்க உடலை புதைக்கவும் செஞ்சிருக்காங்க, எரிக்கவும் செஞ்சிருக்காங்க. ரெண்டுக்குமே நிறைய சடங்குகள் முறைகளை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதுல புக்ல கூட சொல்லியிருப்பாங்க உடல்களை வந்து புதைக்கும் போது அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களையும் சேர்த்து புதைச்சிருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. அப்ப இருந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்றது ராங்கான ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டஸ் பீப்புள் வர்ஷிப் த புரோட்டோடைப் ஆஃப் சிவா, சிவனோட ஆதி வடிவத்தை வழிபட்டாங்கன்னா அதுவும் டவுட்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். பட் இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தவறான கூற்றுகள் பார்த்தாலே தெரியுது ஹரப்பா நாகரிகத்தில் இருந்த உடல்களை தகனம் செய்யறதுக்கு எந்த ஒரு முறை பின்பற்றலன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தவறான கூற்று. பட் ரிமைனிங் எல்லாமே சரியான ஸ்டேட்மெண்ட் இந்த கொஸ்டின் மூலமா தெரியுறதுனால ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அரச மரம் அக்கேஷியா மரம் புனித மரமா கருதப்பட்டிருக்கு. களிமண் பெண் உருவங்கள் வந்து பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமா கருதப்பட்டிருக்கு. சிவனோட ஆதி வடிவத்தை வழிபட்டிருக்காங்க. சோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எது அப்படின்னா அது மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட், சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிற செழிப்பான பகுதி அப்படின்னு மொஹஞ்சதாரோ.
சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஹரப்பா மக்கள் வந்து எந்தெந்த ஆற்று படுகையில தங்கியிருந்தாங்க. சோ உங்களுக்கு தெரியும் ஒரு சிவிலைசேஷனுமே ஒரு ஆற்று சமவெளி படுகைகள்ல தான் தோன்றி இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ எக்ஸாம்பிளுக்கு மெசபடோமியா, ஹரப்பன் சிவிலைசேஷன் இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு ஆறு வந்து சொல்லியிருப்பாங்க. சோ சிந்துவெளின்னு பாத்தீங்கன்னா அது இண்டஸோட சிவிலைசேஷன் தான். இண்டஸ் ரிவரோட ரிவர்ல தோன்றின ஒரு நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம். சோ அதை வச்சு பார்க்கும்போது இண்டஸோட ஒரு சைட்டுமே நியர்பை இருக்கிற ஒரு ஆற்று படுகைகள்ல தான் இருந்திருக்கும். சோ எந்தெந்த சைட்டு எந்தெந்த ஆற்று படுகை அப்படின்றத அந்த கொஸ்டின்ல நம்ம மேட்ச் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல். ஓகேங்களா. சோ இதுல எடுத்ததுமே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோன்றது சிந்து, ஹரப்பான்றது ராவி. ஓகேங்களா. இதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. டி ஹரப்பா வந்து ராவினா 3 வர்றது வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் சி ல இருக்கு. அது மாதிரி மொஹஞ்சதாரோன்றது உங்களுக்கு சித்து அப்படின்றத வச்சு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் 1 அப்படின்றது உங்களுக்கு எதுல வரும், ஆப்ஷன் பி சி லையும் வருது, டி லையும் வருது, ஏ லையும் வருது. ஓகேங்களா. பட் டி ஹரப்பா வந்து இந்த அப்படின்றது ராபின்றத சாரி டி ஹரப்பா ராபின்றத வச்சு நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா சி சாரி டி 3னா அதுவுமே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. ஏலையும் இருக்கு, சிலையும் இருக்கு. ஓகேங்களா. அப்ப ரிமைனிங் ஆன்சர்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஆப்ஷன் ஏயா ஆப்ஷன் சியான்றதை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் லோத்தல் பார்த்துலாம். லோத்தல் வந்து உங்களுக்கு தெரியும் குஜராத்ல உள்ள ஒரு சைட். ஓகேங்களா. குஜராத்னு வரும்போது இங்க குஜராத் ரிலேட்டடா என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து சட்லஜ்ன்றது அது பஞ்சாப்ல இருக்கிற ஆற்றுப்படுகை ஆறுன்றது தெரியும். ஓகேங்களா. சோ இதுல பஞ்சாப்ல உள்ள சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோத்தர் தான். சாரி ரோப்பர். ஓகேங்களா. சோ ரோப்பர்ன்றது பஞ்சாப் இந்தியால உள்ள பஞ்சாப்ல இருக்கிற சைட் தான் ரோப்பர். சோ அதை வச்சு நீங்க என்ன சொல்லிடலாம், சீக்கு வந்து சட்லஜ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி லோத்தல் பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஆற்றங்கரையில வருது அப்படின்னு உங்களுக்கு சபர்மதி ஆற்றங்கரையில வருது நமக்கு தெரியும். ஓகேங்களா. பட் சபர்மதின்றது உங்களுக்கு ஆப்ஷன்ல இல்ல. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிபங்கன். காலிபங்கன்றது கக்கார் ஆற்றங்கரையில இருக்கு. ஓகேங்களா. சோ பிக்கு வந்து ஆப்ஷன் 4. ஓகேங்களா. அப்போ ஏக்கு வந்து லோத்தல் 5 போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா வரும். அப்ப லோத்தல்ன்றது போகவா. ஓகேங்களா. அதாவது சபர்மதி ஆற்றங்கரையில போகவா ஆறு. ஓகேங்களா. அப்போ ஏன்றது 5 போகவா, காலிபங்கன் அப்படின்றது உங்களுக்கு கக்கார் ஆற்றங்கரை, ரோப்பர் அப்படின்றது பஞ்சாப்ல உள்ள சட்லஜ், அதே மாதிரி ஹரப்பான்றது உங்களுக்கு ராவி, மொஹஞ்சதாரோன்றது சிந்து நதிக்கரை. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஒரு ஆற்றுப்படுகையை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டேஷ் என்ற இடம் குஜராத்தில் ராணா ஆஃப் கட்ச் பகுதியில் காதர் தீவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ கீழே உள்ள சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் குஜராத்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இதுல தோலவீரா குஜராத், லோத்தல் குஜராத், காலிபங்கன் ராஜஸ்தான், ராகி கர்பின்றது ஹரியானா. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் வந்து மேபி ஏ ஆர் பி தான் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. இதுலயும் ஸ்பெஷலா பாக்கணும் அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் லோத்தல்ன்றது குஜராத்ல சபர்மதி ஆற்றங்கரையில தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, தோலவீரா மட்டும்தான். தோலவீரா அப்படின்ற இடம் குஜராத்ல எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணா ஆஃப் கட்ச் பகுதியில் உள்ள காதர் தீவில் அமைஞ்ச பகுதி தான் தோலவீரா. ஓகேங்களா. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சைட். சோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்க ராணா ஆஃப் கட்ச் பகுதியில் உள்ள காதர் தீவில் அமைந்துள்ளது தோலவீரா. ஓகேங்களா. ஏன்னா லோத்தல் அப்படின்றது சபர்மதி ஆற்றங்கரையில குஜராத்ல இருந்தது. ஓகேங்களா. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வேற பிளேசஸ் காலிபங்கன் ராஜஸ்தான், ராகி கர்பி ஹரியானா. சோ அதை வச்சு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது விச் அனிமல் வாஸ் நாட் நோன் டு த ஹரப்பன்ஸ். ஓகேங்களா. ஹரப்பனுக்கு தெரியாத அனிமல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹார்ஸ் தான். ஓகேங்களா. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு அப்படின்னா அது குதிரை தான். ஹரப்பர்களால் அறியப்படாத உலோகம் அப்படின்னா அது இரும்பு தான். ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் among the following inscriptions mention the trade contacts between Mesopotamia and Harappan civilization. மெசபடோமியர்களுக்கும் ஹரப்பனுக்கும் உள்ள ட்ரேட பத்தி சொல்ற கல்வெட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கியூனிஃபார்ம் தான். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி கியூனிஃபார்ம். ஓகேங்களா. மெசபடோமியாவுக்கும் ஹரப்பனுக்கும் உள்ள வணிக தொடர்புகளை குறிப்பிட்ட கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சி. சோ அவ்வளவுதான். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.